அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அனைவருக்குமே முன்பே தெரியுமா, இல்லை நம்ம பதிவு பண்ணினதுக்கு பின்பு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேகம் பேர் பதிவு பண்ணினது இல்லை. இந்த விஷயத்தை நம்ம தான் முன்னெடுத்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுவே ஒரு வெளிநாட்டவரோ இல்லை வட மாநிலத்தவரோ சொல்லியிருந்தால் இது பெரிய கொண்டாட்டமாகவே கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் நம்ம இந்த பதிவுகள் கொடுக்கும்போது அதற்குண்டான ஃபீட்பேக் பதிவுகளே இல்லை. அப்போது இதை உங்களுக்கு புரிந்ததா புரியலையா, இல்லை புரியாததுனால இதற்குண்டான ஃபீட்பேக் கொடுக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் ஒரு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணினது, ஒரு எதிரியை நாம் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்ம பதிவு பண்ணினது உங்களுக்கு புரிந்ததா இல்லையா, இதற்கு முன்பே தெரியுமா, இல்லை தெரிந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணினதுனால உங்களுக்கு அதற்கு உண்டான ஈடுபாடு இல்லையா அப்படிங்கிறதே ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை நீங்கள் கொடுக்கலாம், கிளிக் பண்ணலாம். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் படி இந்த வீடியோஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அதற்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த பதிவை நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி ஜூன் 20 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். 18,834 வர்த்தகமாயிட்டிருக்காங்க. நேரம் 7:02. இது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இப்போதைக்கு தென்படுகிறது. இன்றைக்கி Finnifty Zero To Hero இருக்கிறதுனால ஃபின்னிஃப்டியோடது நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,522 ஆரம்பம், 19,532 ஹை, லோ 19,361. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 160-170 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருந்திருக்கு. இன்றைய தினம் என்ன மாதிரி ஹெட்ஜ் உள்ள இருக்குது, அப்போ 0 to ஹீரோக்கு என்ன மாதிரி தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 19,400 புட், 19,500 கால், 19,300 புட், 350 புட் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. 19,400ம் 19,500ம் ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. இதனுடைய ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 28 + 18, அப்போ கிட்டத்தட்ட 45 புள்ளிகள், 46.50 புள்ளிகள்னு வச்சுட்டாலும் கூட 19,350, 19,550, 19,450 மிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அப்போ இந்த அட்டவணை மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த எல்லைக்குள்ளே தான் நம்மளுக்கு வர்த்தகம் செய்ய முற்படணும். ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபியூச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,481 நம்மளுக்கு ஃபியூச்சர். இப்போ ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,425 இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் ஓரளவுக்கு பரவாயில்ல, 50 பாயிண்ட்ஸோட ப்ரீமியம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் நம்ம போய் பார்க்கணும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு மந்த நிலையாக இருக்குது. அப்போ ஸ்லோ மூமெண்ட், லோயர் வேல்யூம் தான் இருக்கும். அப்போ 19,450 கால் புட், அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 37 + 43, அப்போ ஒரு 80 ரூபா இருக்குது. அப்போ 19,370லிருந்து 19,530க்குள்ளே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி பிரேக் அவுட் ஆகி ஒன் சைடாக மாறுதா அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். நம்ம கிட்டத்தட்ட 3 வருடத்திற்கு மேலே வீடியோ பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் வரைபடம் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆப்ஷன் ப்ரீமியத்தை வைத்து, அதே மாதிரி ஹெட்ஜ் என்ன மாதிரி ஹெட்ஜ், ஏன்னா ஹெட்ஜிங்கை பற்றியே பெரிதாக பேச மாட்டாங்க, வரைபடத்தில் தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்குது, அதனுடைய எல்லைகளை வைத்து தான் நம்ம ரேஞ்ச் சொல்லிகிட்ருக்குறோம். இது எப்படி உங்களுக்கு பயன்படுகிறது, இதற்கு முன்பே தெரியுமா இப்படிங்கிறதெல்லாம் ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.